பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைப்பதற்காக ஜெர்மனி அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி மின்சார கார்களை வாங்குவதற்கு மக்களுக்கு மானியம் அளிக்க அந்நாட்டின் அரசு முடிவெடுத்திருக்கிறது. இதுபற்றிய தகவல்களை தருகிறார் ஜெர்மனியில் இருக்கும் செய்தியாளர் மிருணாலினி. ஜெர்மனியின் பிரதமர் ஏஞ்சலா மேர்க்கலின் அமைச்சகம் மின்சார கார்கள் வாங்கும் மக்களுக்கு மானியம் வழங்க முடிவெடுத்துள்ளது. ஃபாசில் ஃபியூயல்ஸ் உபயோகத்தை குறைப்பதற்காகவே இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மின்சார கார்கள் வாங்கும் மக்களுக்கு 4000 யூரோவும் ஹைபிரிட் கார்கள் வாங்கும் மக்களுக்கு 3000 யூரோவும் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த கார்கள் வைத்திருப்பவர்களுக்கு மோட்டார் வாகன வரி 10 ஆண்டுகளுக்கு கட்ட விலக்கு அளிக்கப்படும் என்றும் கூறியிருக்கின்றனர். கூடுதலாக ஜெர்மனி முழுவதும் 15000 இடங்களில் மின்சார கார்களை சார்ஜ் செய்து கொள்வதற்கான வசதிகளும் செய்து கொடுக்கப்பட உள்ளன. இந்த திட்டத்திற்காக அரசாங்கம் 600 மில்லியன் யூரோவும் கார் தயாரிக்கும் நிறுவனங்கள் 200 மில்லியன் யூரோவும் செலவழிக்க உள்ளனர். இதனை குறித்து பேசிய ஜெர்மனியின் பொருளாதார அமைச்சரும் துணை பிரதமருமான சிக்மார் காப்ரியல் கூறும்போது, ஜெர்மனியின் எதிர்கால தொழில்துறை வளர்ச்சிக்கு மின்சார வாகனங்கள் மிகவும் முக்கியம் என்றும், இந்த முடிவின் காரணத்தால் ஜெர்மனியின் கார் தயாரிக்கும் நிறுவனங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே முதல் இடத்தை தக்கவைத்துக் கொள்ளும் என்றும் கூறினார். மேலும் இந்த திட்டத்தின் கீழ் 3-5 லட்சம் கார்கள் வரை விற்கப்படக்கூடும் என்றும் கூறியிருக்கிறார்கள். இது பெருகி இன்னும் 40 ஆண்டுகளில் ஃபாசில் ஃபியூயல்கள் உபயோகத்தை முற்றிலுமாக தடுத்து விடலாம் என்று போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மானியம் வாங்க விரும்பும் மக்கள் பொருளாதாரத்தை கையாளும் மத்திய அமைச்சகம் வெப்சைட்டில் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும், இந்த மானியத்தின் மூலம் பெற்றிருக்கும் கார்கள் குறைந்தது 9 மாதங்களுக்காவது விற்கப்படக்கூடாது என்றும் அறிவித்திருக்கிறார்கள். மக்களிடையே இந்த திட்டத்திற்கு பலத்த வரவேற்பு ஏற்பட்டிருந்தாலும் பலதரப்பட்ட அரசு அதிகாரிகள் இதற்கு எதிராகவே குரல் கொடுத்து வருகின்றனர். இந்த திட்டத்தினால் ஜெர்மனியின் பொருளாதாரம் உயருமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஜெர்மனியிலிருந்து மிருணாலினி.